வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு நீங்க எப்போதுமே நீங்க ஒரு தீ மாதிரி. எங்க இருந்தாலுமே உங்களுடைய மாற்றங்கள், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு எல்லாமே நிச்சயமாக தெரிந்துதாங்க இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ராசிக்காரங்க தாங்க நீங்க. எந்த விஷயத்திலும் முதலில் ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நன்மைகள், தீமைகள், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும் சரி, அது தெரிந்தவங்க, தெரியாதவங்க, அது இரண்டாவது பட்சம். இருந்தாலும் முதல் விஷயமா நீங்க ஓடி போய் நிற்பீங்க, தட்டி கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. இது சண்டை சச்சரவுக்கு மட்டும் கிடையாது. யாராவது உதவின்னு வந்து நின்னா கூட உடனடியாக நீங்க உதவி செய்யக்கூடிய மனமும் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எல்லா விஷயத்திலையும் சாதிக்கணும். நம்ம எல்லாருன்னு அனைவருக்கும் காட்டணும். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் ஓடி போய் பண்ணணும். முக்கியமா உங்களுடைய மனதிற்குள் நம்ம சாதிக்கணும், சாதிச்சு எப்படியாவது வாழ்க்கையில முன்னாடி வரணும் என்கிற மாதிரியான எண்ணங்கள் எப்போதுமே உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குங்க. இந்த மூணுமே உங்களுடைய ரத்தத்துல கலந்த ஒன்றாக இருக்கணும். ஒண்ணு, நீங்க உதவி செய்ய பிறந்தவங்க. இரண்டாவது, சாதிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கவங்க. மூணாவது, எவ்வளவு கடனாளியாகவோ, எவ்வளவு வாழ்க்கையில கீழ் இருந்தாலும் எப்படியாவது மேல் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் உங்களுக்கு ஒரு விசித்திரமான சோதனையை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்படியாவது வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும்னு என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க. என்னதான் பண்ணினாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் எதுவுமே வேலைக்கு ஆகாமல் போய்விடும். ஆரம்பத்துல எல்லோரோடும் நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருந்திருப்பீர்கள். முடிவில் நீங்கள் மட்டும் தனியாக நிற்பீங்க. ஏன் அப்படின்னா, அந்த மற்ற நபர்கள் அனைவருமே உங்களை அவங்களுடைய தேவைகள் முடிந்ததும் உங்களை அப்படியே நிறுத்திவிட்டு போயிடுவாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய் கொண்டே தான் இருப்பாங்க. நீங்க மற்றவங்களுக்காக எல்லா வேலைகளையும் பண்ணி பண்ணி உங்களுடைய வாழ்க்கை மட்டும் அதே நிலையில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். முடிவில் நீங்க மட்டும் தனியாக நின்று, அதுவும் அந்த தனிமை தான் உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு ஆசிரியராக இருக்கும். ஏன்னா நீங்க மற்ற நபர்களிடம் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்ததை விட தனியாக நீங்கள் இருக்கும் பொழுதுதான் அதிகமான அளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 3 முக்கியமான சம்பவங்கள். ஓடி போன ஆரம்பம், தனியாக முடிந்த உங்களுடைய பாதை. ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு குடும்பத்திற்காகவோ, ஒரு நண்பருக்காகவோ, இல்லைன்னா அப்படி ஒரு காதலுக்காக கூட உயிரோட நீங்க ஓடி இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு உயிர் பெற்று நம்ம அவங்களுக்காக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஏன் அது உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களின் குடும்பமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நண்பனுக்காக கூட இருக்கலாம். நீங்கள் காதலித்த ஆணோ, பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்களுக்காக நீங்க ஓடி நம்முடைய உயிரை கொடுத்தாவது அவங்கள எப்படியாவது நம்ம முன்ன கொண்டு வரணும். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைத்த ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நின்று உங்களால முடிந்த அளவுக்கு உதவிகளை நீங்க செய்து கொடுத்த ஒரு மனிதரா எப்போதுமே இருப்பீங்க. பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நீங்க காப்பாத்துவீங்க. அந்த பிரச்சனைகளை உங்க தலைமையில் போட்டுக்கொள்வீங்க. யாருக்கு பிரச்சனை வந்ததோ அவங்க பக்கம் எந்த விதமான பிரச்சனைகளையும் போகாமல் பார்த்து கொள்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் செஞ்ச முக்கியமான சில விஷயங்களாகவே இருக்குங்க. ஆனா, அந்த ஒரு நேரத்துல, அந்த சமமான நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்ட போது யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்க யாருக்கெல்லாம் போய் உதவி பண்ணீங்களோ, ஒரு காலத்துல நம்ம தேவைப்படுகிற நேரத்துல அவங்க வருவாங்க. வந்து நமக்கு உதவி பண்ணலைனாலும் பரவால்ல. நம்ம கூட கொஞ்சம் ஆறுதலா பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைத்து பார்த்திருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட அந்த மனிதர்கள் யாரும் உங்கள் பக்கம் தலை வைத்து கூட படுக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த நாளில் இருந்து தாங்க உங்களுக்கு நிச்சயமான ஒரு உண்மை என்பது புரிய ஆரம்பித்திருக்கும். நான் எல்லோருக்கும் இருந்தேன். ஆனால் யாரும் எனக்காக இல்லை என்று உங்களுக்குள்ள நீங்களே புரிய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க. இரண்டாவதா இருப்பது என்ன தெரியுமா? நம்பிக்கை கொடுத்தவங்களை விட்டு போன ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். நீங்கள் யாரையாவது ரொம்பவும் முழுசா நம்பியிருப்பீங்க. அந்த எல்லாரையும் விடையும் ஒரே ஒரு மனிதரை மட்டும், அது ஆணோ, பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்கள மட்டும்தான் நீங்க அதிகமா நம்புவீங்க. ஃபுல்லா நம்பியிருப்பீங்க. உங்க மனதை முழுவதையும் உங்களுடைய மனசுக்குள் இருப்பது அனைத்தையுமே நீங்க கூறியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரா நீங்க இருப்பீங்க. அந்த நம்பிக்கையால தாங்க சிலர் உங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட நீங்க ரொம்ப அட்டாச் ஆயிருப்பீங்க. அவங்க எது கேட்டாலும் நீங்க இல்லைன்னு கூற மாட்டீங்க. உங்கள்ட்ட இருக்கிறத கூட எல்லாத்தையும் நீங்க எடுத்து குடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. ஆனா, அவங்க கூட தான் நீங்க அதிகமா அட்டாச் ஆயிருப்பீங்க. அதனால அவங்க உங்கள பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா, அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நீங்க நீங்க தைரியம் நினைச்சுக்கொண்டு உங்களுடைய உணர்வுகள இக்னோர் பண்ணியிருப்பாங்க.
அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். ஆனா அந்த பாடம் உங்களுடைய மனசை காயப்படுத்திய ஒரு பெரிய ஒரு கதைகளாகவே மாறி இருக்குங்க. இன்னமும் அந்த மனிதர்களை நினைத்து பார்த்தாலே அவங்க பண்ணிய இந்த சில செயல்கள் தான் உங்களுடைய ஞாபகத்திற்கு வரும். அந்த அளவுக்கு அந்த செயல்கள் அனைத்தும் மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எடுத்த திடீர் முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்கள் உண்டானது. நீங்க யோசிக்காம முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர். அதே சில சமயம், சில நேரங்கள் உங்களை அது உயர்த்தவும் செய்யும். சில நேரங்கள் கீழேயும் தள்ளும். இந்த மாரி ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத ஒரு திருப்பு முனைய உங்களுக்கு உருவாக்கி, உங்களுடைய வாழ்க்கையவே அது தலைகீழாக புரட்டி போட்டிருக்கும். உங்களுடைய கோபத்தினால் நீங்க இழந்த உறவுகள் அதிகபட்சமாக இருக்கும். உங்களுடைய கோபம் ஒரு செகண்ட்ல வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனா அதனுடைய பலன், அதற்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அது வருடங்கள் ஆனாலும் அந்த பிரச்சனைகள் தீராது. ஒரு நண்பன் உங்களை மிகவும் நம்பிய ஒருத்தன். ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க அவங்க மீது சொல்லிய கோபத்துல நீங்க அவங்க மீது சொல்லிய ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு நட்பையே முடிக்க வைத்திருக்கும். ஒரு காதல் கூட இருந்திருக்கும். நீங்க ரொம்ப ஆழமான ஒரு லவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு நேரமாக இருந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். உங்களுடைய ஈகோ அதை வந்து டச் பண்ணியிருக்கும். அதனால உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே முடிந்திருக்குங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு சில குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய மனசு நல்லதுன்னு தெரியும். ஆனா உங்களுடைய கோபத்தை அவங்க பயப்படுவாங்க. உங்களிடம் எதுவாவது ஒண்ணு கூறினா நீங்க கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களிடம் தைரியமாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது பயப்படுவாங்க. ஏன் நீங்க திடீரென்று கோவப்படுவீங்க, எப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னு அனைவருக்கும் தெரியாது. இதுதான் மிகப்பெரிய உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களிடம் எதையும் கூற மாட்டார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். இனி நீங்க நேராக பேச ஆரம்பிப்பீங்க. சுற்றி பேச மாட்டீங்க. எது பேசினாலும் நீங்க நேராக பேசி பழகுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சக்தியையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க நேரா பேசுவதால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்குவாங்க. எது பேசினாலும் இவங்க நேரா பேசுறாங்க, அதனால இவங்க உண்மையைத்தான் கேட்காங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கொள்வாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கான ஒரு மரியாதையும் உயர ஆரம்பிக்கும். கம்பீரமான குரலுடன் நீங்க எப்போதுமே பேசணும். நீங்க அமைதியா, ஸ்லோவா பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நிச்சயமாக இருக்கும். நீங்க தடுமாறி தடுமாறி பேசாமல் கம்பீரமாக யாருக்கும் பயப்படாம உங்களுடைய உண்மையான முகத்தில் நீங்கள் பேசி பாருங்கள். உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு மற்றவங்க புரிய ஆரம்பிப்பாங்க. நீங்க தவறவிட்ட 3 விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் திரும்ப வந்து உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பழைய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணிய ஒரே ஒரு சான்ஸ் மறுபடியும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. அவங்க உங்களுடைய பழைய நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா பழைய காதலனோ காதலியாக கூட இருக்கலாம். உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவங்க உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸும் இதனால உயர ஆரம்பிக்கும். நீங்க இழந்த நம்பிக்கையை மீண்டும் உங்களுக்கு அவங்க இந்த ஒரு நேரத்தில் திருப்பி கொடுப்பாங்க. திருப்பி கொடுப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் அவங்க மாற்றவும் செய்வாங்க. பழைய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றத்தை தேடி கொடுப்பார்கள். இப்போ அவங்க மெச்சூரா இருப்பாங்க. முன்னாடி அவங்க பேசிய வார்த்தைகள் எல்லாம் தவறுன்னு நினைத்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதன் போல நடந்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நடந்து கொண்டு உங்களுடைய உங்களுடைய மதிப்பை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உங்க லைஃப் முழுவதும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக மாறுவாங்க. இனிமே இந்த மேஷம் ராசிக்கு உங்களுடைய கோபம் உங்களுடைய சக்தியாக மாறும். ஒரு நாள் நீங்களே புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு கோபத்தை தான் என்னால் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும். ஆனால் அந்த நாள் மிகவும் தொலைவில் இருக்கு. அதை நான் தான் கண்டுபிடிக்கணும். முடிந்த அளவுக்கு நான் எதுக்கும் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்களே கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். இனிமே கோவப்படாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிந்து கொள்வீங்க.
உங்களுடைய அமைதிக்கான பலன்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதையை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு மாற்றத்தையும், நிலையான ஒரு இடத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்குங்க. அதிகமாக நீங்க பேசுவதை விட பேச வேண்டிய இடத்தில் ஒரு சில வார்த்தைகளை கம்பீரமாக பேசிவிட்டு அமைதியாக இருந்தால் போதும். உங்களுக்கான ஒரு மரியாதை என்பது நிச்சயமாக அனைவரிடமும் இருக்கும். எனவே அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண நீங்க முடிவு செய்யலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் முருகனுக்கு உங்களுடைய அதிபதிக்கு நீங்கள் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். எனவே மேஷம் ராசி அன்பர்களை நீங்க தோற்றவங்க கிடையாது. நீங்க எப்பொழுதுமே சக்தி வாய்ந்த மனிதர்கள் தான். ஆனா அந்த சக்தியை சரியான வழியில் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கல, இப்போதான் ஆரம்பிக்கு. நல்ல நிலைமைக்கு போயிட்டு அப்படின்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.